என்னடா ஃப்ரேம்குள்ள சந்திரமுகி இருக்குன்னு சொல்லி யாரும் பயந்துடாதீங்க, நான் தான். ஸோ டிடிஎஃப் அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். நேற்று சக்ஸஸ்ஃபுல்லாக ஓம் ஸ்ரீ குருபவன் ஹோட்டல் ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த ஹோட்டல் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துட்டீங்கன்னா காரைக்காலில் பொறையூர்ல கீழ்மேட்டுப்பாளையம்ல இருக்குங்க. ஃபர்ஸ்ட் 3 days 50% ஆஃபர் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணி 3 நாளைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ராவாக கேட்டு வைக்கிறேன். நீங்கள் போய் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குளிச்சுட்டு வந்தாச்சுங்க இந்த ஒரு 4 star 3 star ஹோட்டலில். ஸோ இதுக்கப்புறம் ஜம்முன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு அப்படியே போய் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுட் சர்விங் ஒர்க்கை நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் எல்லாருக்கும் சொல்லிடுறேன். ஆக்சுவலிங்க எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஏற்றம் தாழ்வு எல்லாமே வரும். அதனால எல்லாருமே எல்லாத்துக்குமே ரெடியா இருங்க. இப்போ பாருங்களேன், ஒரு 3 star 4 starல உட்காந்துருக்கோமா, ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் சர்வ் பண்ணுவேன். எனக்கு அதில் எந்த ஒரு கவலையும் கிடையாது, எந்த ஒரு வருத்தமும் கிடையாது. ஸோ அதனால எல்லாருமே எல்லாத்துக்குமே ரெடியா இருங்க. எல்லாமே நம்புங்க. உங்களோட ஹார்ட் ஒர்க் என்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கை விட்டுறாது. ஒரு வாட்டி வந்து பார்த்துட்டீங்கன்னா பயங்கர ஹார்ட் ஒர்க். அப்போ என்னோட சேனல் ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம பசங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம்னு சொல்லி. தூங்க மாட்டோம், சாப்பிட மாட்டோம், எடிட் பண்ணிட்டே இருப்போம், ஒர்க் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நான் அழுக ஆரம்பிச்சிட்டேன். என்னால் வந்து பார்த்துட்டீங்கன்னா முடியலைங்க. ஸோ எவ்வளோங்க வேலை செய்வான் மனுஷன், 8 மணி நேரம் தூங்கணும், 7 மணி நேரம் தூங்கணுங்க. அது தூக்கமே இல்லைங்க எனக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்துட்டீங்கன்னா நான் அழுகிறேன், இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேனே, லைஃப்ல சக்ஸஸ் ஆவேனான்னு சொல்லி ஆயிட்டேன். டிடிஎஃப் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்ச ரூபாய் காசு கொடுத்து நம்ம கடையை ஓப்பன் பண்ணி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 day சவரா இருங்க. 300 ரூபாய் வாங்கிட்டு இருந்த பையன் 3 லட்ச ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா அதே தொழில் ஆனால் கொஞ்சம் வேற. அப்படிங்கும்போது இது எவ்வளோ பெரிய வளர்ச்சிங்க, சக்ஸஸ் ஆகிட்டுங்க. அதனால ஹார்ட் ஒர்க்கை விடாதீங்க, எல்லாருனாலையுமே முடியுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ குருபவன் ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தாச்சுங்க. வந்து ஃபுட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து எல்லாருக்கும் சரியான பசிங்கிறதுனால மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். மீல்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வந்து இங்கேயே ஸ்வீட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதனால ஸ்வீட்ஸும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸ்வீட்ஸ் முறுக்கு மிச்சர்னு வச்சு சாப்பாடு கூட சேர்த்து சாப்பிடலாம். ஐயான்னு யாராவது நினைச்சாங்கன்னா நான் அப்படி தாங்க சாப்பிடுவேன். ஆனா என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க, முறுக்கு மிச்சர்லாம் சேர்த்து சாப்பிடுறது, குழம்பையும் ரசத்தையும் சேர்த்து சாப்பிடுறது, குழம்பையும் தயிரையும் சேர்த்து சாப்பிடுறது. ஆனா சில பேருக்கு செட் ஆகாது. ஆனா எனக்கு வந்து பண்ண அதுதான் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி இன்னைக்கு வந்து நல்லபடியா ஃபுட் சர்வ் பண்ணி எனக்கு வந்து பண்ண நல்ல பேர் எடுத்து டிப்ஸ் சம்பாதிக்கணும்னு ஆசைங்க. நான் வந்து பண்ண ஸ்விக்கி ஓட்டிட்டு இருந்த டைம்ல யாருமே டிப்ஸ் தர மாட்டாங்க. 5 years 6 years இருக்கும். அப்பவே ஸ்விக்கி இருந்துச்சா வாசனா, அப்பவே ஸ்விக்கி இருந்தது. பட் அப்ப யாருமே டிப்ஸ் எல்லாம் பெருசா தர மாட்டாங்க. அதனாலதான் நம்ம அதிகமா வந்து பண்ண டிப்ஸ் நிறைய தரதுக்கு காரணமே இதுதான். ஏன்னா தந்தா அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு எவ்வளவு ரூபாய் டிப்ஸ் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு நம்மளை பார்த்தா டிப்ஸ் தர மாட்டாங்க. ஆக்சுவலி 2 நாள் தாங்க ஆச்சு ஷாப் ஓபன் பண்ணி. அதாவது நேற்று ஒரு நாள், இது 2வது நாள். சரியான கூட்டம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஆனா எனக்கும் பிசினஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். சூப்பரான விஷயம் இல்லைங்க, 2 நாள்ல இவ்வளவு கூட்டங்க. சீரியஸா அந்த பெரிய இன்ஸ்பிரேஷன் ப்ரோ. சேனல் ஸ்டார்டிங்ல இருந்து இருக்கு. ஐயோ ரொம்ப நன்றிங்க. நன்றி எல்லாம் சொல்லாத ப்ரோ. நீங்க பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்களா?